அண்ட் சீனிவாசன் சார், உங்கள் ஃபேமிலி எங்கே இருக்காங்க? எனக்கு ஃபேமிலி எங்கே இருக்கு? இல்லையா? சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் சுற்றிட்டேன். 32 வயசுக்கு மேலே தான் பொண்ணு பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ 42 ஆகுது. ஒரு பொண்ணும் கிடைக்கல. இன்னுமா கிடைக்கல? இதுக்கு மேலே பண்ணால் ஈவ்டீசிங் சார். அப்படி சொல்லி தான் கடைசியாக ஒரு வீட்டிலேருந்து என்ன துரத்தி விட்டானுங்க. சார், எனக்கு ஒரு டவுட்டு. இவ்வளோ நாள் ஒரு பொண்ணு கூட கிடைக்கலையா? கிடைச்சிச்சு ஒரு பொண்ணு. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போனால் வீட்டில் யாரும் இல்லை. அந்த பொண்ணு மட்டும் தனியாக இருந்தா. காஃபி எடுத்து வந்து கொடுத்தா. கையில் வாங்கினேன். கை நடுக்கத்தில் காஃபியை மேலே கொட்டிக்கிட்டேன். அந்த பொண்ணு பாத்ரூமில் போய் வாஷ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு. நானும் போய் சட்டையை வாஷ் பண்ணிட்டு கலட்டி ஹேங்கரில் மாட்டிட்டு மூஞ்சியை கழுவுனேன். கரண்ட் போயிருச்சு. அடங்கொய்யால. ஒரு வழியா தட்டு மாதிரி தடவி சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியே வரேன். கரண்ட் வந்துருச்சு. வெளியே போன ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவனுங்க என்னைய மேலையும் கீழையும் குறுகுறுன்னு பார்த்தானுங்க. என்னடா குறுகுறுன்னு பாக்குறாங்கன்னு குனிஞ்சு பாக்குறேன். இருட்டுல சட்டைக்கு பதிலா யாரோ மாட்டியிருந்த ஜாக்கெட்டை தூக்கி மாட்டிட்டு வந்துட்டேன். நமக்கு வேற முடி நீளமா என்னமோன்னு நினைச்சிட்டானுங்க. அதோட முடிஞ்சு.